விழுப்புரம் சட்டக்கல்லூரி வளாகத்தில் வருமான வரி பிடித்தம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. வருமான வரித்துறை தலைமை ஆணையரகம் வரி பிடித்தம் சென்னை திரு எல் ராஜசேகர் ரெட்டி அவர்களின் அறிவுறுத்தல்படி கருவூலக ஆணையரகம் சென்னை ஆகியோர் இணைந்து தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கருவூல அலுவலகங்களின் கீழ் வருகின்ற அனைவருக்கும் வருமான வரி பிடித்தம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வகையில் திரு எம் முரளி IRS ஆணையர் வரி பிடித்தம் சென்னை மற்றும் திரு எம் அர்ஜுன் மாணிக் கூடுதல் ஆணையர் வருமான வரி சரகம் சென்னை இவர்களின் ஆணையின் அடிப்படையில் இன்று ஜூலை 16, 2024 செவ்வாய்க்கிழமை விழுப்புரம் சட்டக்கல்லூரி வளாகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் கீழ் வருகின்ற தமிழ்நாடு அரசு வரி பிடித்தம் செய்யும் அலுவலர்களின் நலன் கருதி வருமான வரி பிடித்தம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தில் திரு ராமச்சந்திரன் மாவட்ட கருவூல அலுவலர் தலைமை ஏற்று வரவேற்புரை வழங்கினார். முனைவர் எஸ் கிருஷ்ணலீலா முதல்வர் அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம் சிறப்புரை ஆற்றினார். வருமான வரி அலுவலர்கள் திரு செங்குட்டவன், திரு செந்தில்குமார், திரு ராஜாராமன் மற்றும் திரு தீபன் குமார் ஆகியோர் வருமான வரி பிடித்தம் குறித்த பல்வேறு விதிகளின் அடிப்படையில் முறையாக வரி பிடித்தம் செய்வது எப்படி, வரி பிடித்தம் செய்பவர்களின் கடமைகள் மற்றும் அவர்களின் பொறுப்புகள், மேலும் வரி பிடித்த விதிகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் எழும் சிக்கல்கள் குறித்து தெளிவாக விளக்கினார்கள். திரு சிற்றரசன் வருமான வரி ஆய்வாளர், திரு தயாநிதி சீனியர் டாக்ஸ் அசிஸ்டன்ட் இன்கம் டாக்ஸ் ட்ரேசர்ஸ் ஆகியோர் வரி பிடித்தம் குறித்த துண்டு பிரசுரம் மற்றும் கையேடினை அனைவருக்கும் பகிரப்பட்டது. மேலும் இன்கம் டாக்ஸ் ட்ரேசர்ஸ் தளம் குறித்து தமிழ் மொழியில் 16 தலைப்புகளில் காணொலிகள் வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ யூடியூப் தளத்தில் வரி பிடித்தம் செய்பவர்களின் பயன்பாட்டுக்கு உள்ளது என்பது எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட TDS நண்பன் என்ற சாட்பாட் பிளே ஸ்டோர் மூலமாக பயன்பாட்டில் உள்ளது என்பதும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கத்தில் 400க்கும் மேலானவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.